நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆண்டுகள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். இருபது அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1975. கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1980. ஊரக நிலமில்லா தொழிலாளர் வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலாக்கப்பட்ட தினம் 15/4/1987. பொருட்கள் விற்பனை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1930. நுகர்வோர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1993. நுகர்வோர் என்ற சொல் எந்த ஆண்டு முதல் வழக்கத்திலிருந்து வருகிறது? 1960. தேசிய விதை மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1963. இந்திய தனது முதல் எண்ணெய் அதிர்ச்சியை சந்தித்த ஆண்டு 1973. இந்தியா தனது இரண்டாவது எண்ணெய் அதிர்ச்சியை சந்தித்த ஆண்டு 1979. மூன்றாவதாக எண்ணெய் அதிர்ச்சியை சந்தித்த ஆண்டு 1990-91. ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1935. ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 19/7/1969. மேலும் 4 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 15/4/1980. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1948. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1964. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1964. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.